லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஸோ முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அந்த உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். தமிழ் மற்றும் ஆங்கிலங்களில் அதை பண்ண வந்திருக்கோம். இன்னொன்று, அனைத்து டெண்டர்களும் இந்து சமய அறநிலை துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைனில் வந்து நடக்க போகுது. ஸோ ஆன்லைன் டெண்டர் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த தடவை நம்ம கொண்டு வந்து மாற்றிருக்கிறோம். ஆன்லைன்லேயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லேயே நடக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் இதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா பல கோயில்களில் வந்து இந்த இஎம்டின்னு சொல்லப்படக்கூடிய வைப்புத் தொகையும் செக்யூரிட்டி தொகையும் வந்து கோயிலுக்கு சில இடங்களில் மாறுபட்டு இருந்துச்சு. அப்போ இதை தமிழ்நாடு முழுக்க காமனாக கொண்டு வந்திருக்கிறோம். காமனாக இஎம்டி வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ், 1% இஎம்டி அப்படின்னும், அந்த செக்யூரிட்டி தொகை அப்படின்றது வந்து 5% அந்த டெண்டர் தொகையிலேருந்து அப்படின்னு காமனாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஜிஎஸ்டி பேன் வந்து அனைத்து டெண்டர்களுக்கும் கட்டாயம். அது இல்லாமல் எதுவும் டெண்டர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் கொள்முதல் விலை, அடக்க விலைகள் இருக்கு இல்லையா, நம்ம அடிப்படை விலைகளை வந்து நம்ம வந்து இந்த டெண்டர்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போ ஒரு லோவஸ்ட் வேல்யூ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அவருக்கு வந்து டெண்டர் கொடுக்கக்கூடிய நடைமுறையில் தான் இங்கே இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தர் லோயஸ்ட் வேல்யூ வந்து கோட் பண்ணிடுறாரு, அவருக்கு கீழே இருக்கவங்க இன்னும் 2-3 பேர் ஒரு லோயஸ்ட் வேல்யூ கோட் பண்ணிடுறாங்க. அதில் வந்து லோயஸ்ட் வேல்யூ ஒரு தடவை யார் கொடுத்துட்றாங்களோ அவங்களுக்கு நம்ம டெண்டர் கொடுத்துட்றோம் அப்படின்ற அந்த முறையை மாற்றி லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாற்றிக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால் வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும். அதே போல் ஒருத்தருக்கே வந்து டெண்டர்களுடைய கான்ட்ராக்டை கொடுக்காம 2-3 பேருக்கு பிரித்து கொடுப்பதற்கான வழிமுறைகளையும் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக டெண்டர் இந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரைக்கும் காலதாமதம் பண்ணுறது, தரம் இல்லாத பொருட்களை கொடுக்கறது, அளவு குறைபாடு இருக்கிறது, இல்லை சப்ளை பண்ண முடியாமல் போகிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதற்கு வந்து நம்ம பெனால்ட்டியும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கான அபராதம் விதிக்கக்கூடிய இதையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான திட்டங்கள். அதற்கு பிறகு வந்து இதில் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து முடி எடுக்கக்கூடிய அந்த டெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டெண்டர் எடுக்கக்கூடியவர்கள் வந்து எவ்வளவு முடி ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க, எத்தனை கிலோ வந்து அவங்க எடுக்கிறாங்க, எவ்வளோ வெயிட்டேஜ் எடுக்கிறாங்க, என்ன குவாலிட்டியில் எடுக்கிறாங்க அப்படின்ற மானிட்டரிங் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ நம்மளுடைய கைட்லைன்ஸில் தினசரி எவ்வளோ முடி எடுக்கிறாங்க, என்ன வெயிட்டில் எடுக்கிறாங்க, என்ன குவாலிட்டியில் இருக்காங்கன்னா அந்த மானிட்டரிங் சிஸ்டம்குள்ளே நம்ம அவங்கள கொண்டு வரோம். இது எல்லாத்தையுமே இனிமேல் வந்து நம்மளுடைய துறை வந்து மானிட்டர் பண்ண போகுது. அதே போல் கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடிய அனைத்து கடைகளுக்கும் இனிமேல் மேனுவல் பில்லிங் அப்படின்றது இருக்காது. பில்லு கொடுக்காமலும் வந்து இனிமேல் பொருட்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக நம்ம பிஓஎஸ் மிஷின்ஸ் மூலமாக மக்களுக்கு டிஜிட்டலைஸ்டு பில்லை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதன் மூலமாக பொருட்கள் சரியான விலைக்கு தான் விற்கப்படுகிறதா அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ண முடியும். இன்னொன்று, இது போன்ற கான்ட்ராக்ட் ஸ்டால்ஸ் மூலிமா எவ்வளவு வருமானத்தை வந்து அவங்க ஈட்டுறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு மானிட்டரிங் பண்ண முடியும். அப்போ தான் ஃபியூச்சரிஸ்டிக்கான சில திட்டங்களை வந்து நம்ம யோசிக்க முடியும். ஸோ ஏற்கனவே நம்ம பிரசாத ஸ்டால்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து தேவஸ்தானமே நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டிக்காகவும் வருவாய்க்காகவும் நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோமோ, அப்போ இது போல் இந்த கான்ட்ராக்டுகளை பார்க்கும்போது தான் இந்த மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு வந்தால் தான் அது போன்ற ஃபியூச்சரிஸ்ட் திட்டங்களை வந்து நம்ம கோயில்களுக்கு கொண்டு வர முடியும். அதே போல் விலைப்பட்டியல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ஏற்கனவே பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதன் மூலமாக ப்ராப்பரான விலைக்கு தான் விற்கிறாங்களா அப்படின்றத வந்து நம்மளால் என்ஷூர் பண்ண முடியும். பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்க்கிங்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரேட்டு போடுறாங்க. ஒரு கோயிலில் வந்து 100 ரூபா வாங்குறாங்க, ஒரு கோயிலில் 200 ரூபா வாங்குறாங்க பார்க்கிங்க்கு. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. இதையும் நம்ம வந்து இந்த டிஜிட்டலைஸ்டு பில்லிங் கொடுக்க சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த டெண்டர் கைட்லைன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். டிஜிட்டலைஸ்டு பில்லிங் மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு ப்ரைவேட் பார்க்கிங், இப்போ ஒரு மாலில் நம்ம ஒரு பார்க்கிங் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வண்டியுடைய வாகன எண்கள் எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக கேப்சர் பண்ணி எத்தனை வாகனங்கள் வந்திருக்குது, எத்தனை வாகனங்கள் வெளியே போயிருக்குது, எவ்வளோ நேரம் பார்க்கிங்கில் இருந்திருக்குது, நம்ம எவ்வளோ வந்து பணம் கட்டியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்கள் செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து இந்த கைட்லைன்ஸில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் கோயில்களுக்கு வழங்கக்கூடிய இந்த ஆடு மாடு கோழிகள் எல்லாமே எடுக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எண்ணிக்கை என்ன, அதோடைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறோம். ஏன்னா இது வரைக்கும் வந்து எத்தனை ஆடு கோடி வந்துச்சு, எத்தனை மாடு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் மானிட்டரிங்கே கிடையாது. ஸோ பல இடங்களில் இதில் சின்ன சின்ன முறைகேடுகள் நடக்கிறதாகவும் நம்ம கேள்விப்பட்டதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து மானிட்டர் பண்ணுறோம். எத்தனை கோழிகள் வருது, எத்தனை ஆடுகள் வருது, அந்த குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம்.
மேன் பவர் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் வந்து கோயில்களில் இருக்கிறாங்க, செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான மேன் பவர் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்கள் வந்து நம்ம நிறைய கோயில்களில் போகும்போது சரியான சம்பளம் கிடையாது, எங்களுக்கு தேவையான வந்து உடைகள் தர மாட்டேங்கிறாங்க, க்ளவுஸ் கொடுக்க மாட்டாங்க, க்ளீன் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கூடிய பணியாளர்கள் சொன்னாங்க. அப்போ இதில் வந்து நம்ம ஒரு கைட்லைன்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். மேன் பவர் கான்ட்ராக்டை எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் நிச்சயமாக அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்றத நம்ம ஒரு கைட்லைனாகவே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கான்ட்ராக்டில் வேலை செஞ்சவங்களுக்கு பே ஸ்லிப், சேலரி ஸ்லிப் அப்படின்றது வந்து வழங்கப்படலை. இதனால் வந்து பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சேலரி வந்து அந்த மக்களுக்கு போகுது, உண்மையிலேயே நம்ம ப்ரொவைட் பண்ணுற சேலரி போகுதா இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு சூழல் இருந்துச்சு. இதற்கு பிறகு வரக்கூடிய நம்மளுடைய இந்த கான்ட்ராக்ட் கைட்லைன்ஸில் கரெக்ஷனுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் நிச்சயமாக கான்ட்ராக்டில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, என்ன ரிடக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பே ஸ்லிப்பாக கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு கரெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுபோல் நிர்வாக சீர்திருத்தங்களுக்காக நம்ம பல்வேறு விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி ப்ரீ பிட் மீட்டிங்னு ஒன்று நடக்கும். ஏலத்திற்கு முன்னாடியும் இந்த பிட்டிங்க்கு முன்னாடியும் ப்ரீ பிட் மீட்டிங்னு ஒன்று நடக்கும். அந்த ப்ரீ பிட் மீட்டிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கே வந்து சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் வச்சுருந்தாங்க. ப்ரீ பிட் மீட்டிங்கே வந்து சில எலிஜிபிலிட்டி இருக்கணும், இஎம்டி கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதனால் என்னென்னா ஆக்டிவாக நிறைய பேர் வந்து காம்படிஷனுக்கு வராமல் இருந்தாங்க. ஏன்னா முன்னாடியே அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி ப்ரீ பிட்டிங் மீட்டிங்கே வரலன்னா அவங்க எப்படி ஏலத்தில் கலந்துப்பாங்க, எப்படி டெண்டரில் கலந்துப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரீ பிட்டிங் மீட்டிங்க்கு இருந்த இது போன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு, ஏன்னா ப்ரீ பிட் மீட்டிங்கிறது அந்த ஏலம் என்னன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்கஷன் ஃபோரம் மாதிரி தான் அது. அப்போ அதுக்கே நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை கிடையாது, அங்கேயே அவங்களை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ப்ரீ பிட் மீட்டிங் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து கண்டிப்பாக ப்ரீ பிட் மீட்டிங்கில் யார் வேணாலும் கலந்துக்கிட்டு அவங்களால இந்த டெண்டரை எடுத்து பண்ண முடியும்னு நினச்சாங்கன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஹெல்த்தி காம்படிஷன், இன்னும் நிறைய பேர் வந்து காம்படிஷனுக்கு உள்ளே வரலாம். பெருமுதலாளிகள் மட்டும் இல்லாமல் சிறு சிறு நபர்கள் கூட இந்த காம்படிஷனுக்கு உள்ளே வரலாம். குவாலிட்டியான சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். அந்த டிரான்ஸ்பரண்ட்டுக்காக நம்ம இந்த கரெக்ஷன்ஸ்கள் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம்.